குஜராத்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போக்சோ வழக்கு 40 நாட்களுக்குள் விசாரணை முடிந்து அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு பாஜக இளைஞரணி தலைவர் சூர்யா ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இது சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும்போது ஜனவரி 18 செய்திகள் வெளியாயிருந்திருக்கு. அதுல குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் மாவட்டத்துல சிறப்பு நீதிமன்றம் 6 வயது சிறுமியா பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்காங்கன்றது தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாம இந்த குற்ற செயல் டிசம்பர் 4 நடந்திருக்கு. அதுல இருந்து 45 நாட்கள்ல நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி VA ராணா தனது தீர்ப்பை ஜனவரி 12 வழங்கியிருந்தாலும் தண்டனை குறித்த விவரம் ஜனவரி 18 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த டீட்டெயிலாம் வச்சு பார்த்ததுல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல சிறப்பு நீதிமன்றம் 45 நாட்கள்ல விசாரணையை முடித்து குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கியது உண்மைதான். மரண தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் அவர் இன்னும் தூக்கிலிடப்படல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குஜராத் சிறுமி பாலியல் வழக்குல சூர்யா தவறான தகவலா பரப்பியிருக்காருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூடனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.